வாழ்க்கை சில நேரங்களில் குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கலாம். சவால்கள் தடைக்கற்களா தெரியலாம். நீ எல்லாம் எங்கே ஜெயிக்க போறன்னு உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை நம்பாமல் போகலாம். ஆனால் சரியான ஒரு இலக்கு நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கி உங்கள் பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா உங்களோட இலக்குகளே ஒரு திசை காட்டியாக செயல்பட்டு உங்களை வெற்றி பாதையில் கூட்டிகிட்டு போகும். கடலில் பயணம் செய்கிற மாலுமிக்கு திசை காட்டியை நம்பி தான் அவரோட முழு பயணமும் அமையும். அதுக்காக கடல் நடுவில் இருக்கிற பனிப்பாறைகளை உடைக்கிற சக்தியோ இல்லை புயலை தடுக்கிற வலிமையோ அந்த திசை காட்டிக்கு இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் போக வேண்டிய திசையை சரியாக காட்டுறதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம தன்னோட வேலையை சரியா செய்யும் அந்த திசை காட்டி. அதே மாதிரி தான் உங்க முன்னாடி இருக்கிற இடர்பாடுகளை தடுக்கிறதோ பிரச்சனைகள் இல்லாத பாதையை உருவாக்குறதோ நீங்க நிர்ணயிச்ச இலக்குகளால முடியாது. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு செட்பேக் வரும்போதும் நீங்க பாதை தவறி போகும்போதும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது இல்லைன்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ்லாம் வரும் தான், ஆனா நிச்சயமா அதுவே டெட் எண்ட் கிடையாது. சில தவறான முடிவுகளால நம்ம தொலைஞ்சு போயிட்டோமோன்னு ஒரு பயம் வந்தா அங்கேயே நின்றுடாதீங்க. எப்பெல்லாம் முடியலடா சாமின்னு ஃபீல் பண்றீங்களோ, வாழ்க்கை அவ்வளவுதான் போலன்னு தோணுதோ, ஒரே ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. அந்த அடி உங்க கோலை நோக்கியதா இருக்கட்டும். தோல்வியை பார்த்து பயப்படுறது ஒரு நீண்ட பயணம் பண்ணும்போது சாலைகள்ல இருக்கிற பள்ளத்தை பார்த்து பயப்படுற மாதிரி. அதையெல்லாம் கடந்து தான் உங்க டெஸ்டினேஷன் அடைய முடியும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. உங்க கனவுகள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க போக வேண்டிய இடத்துக்கான திசை காட்டியா அது உங்களுக்கு வழிகாட்டும். அதனால என்ன நடந்தாலும் சரி, இலக்குகளை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க அடைய வேண்டிய வெற்றி கோடு நீங்க நினைச்சதை விட பக்கத்துல தான் இருக்கு. ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.